இன்னும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருவர் சொல்றார், நான் ஒரு குண்டு போட்டேன்டா உலகமே அப்படியே நடுங்குமா. கடவுளுக்கு எதிராய் மனிதன் பாவம் செய்கிற பொழுது தேவனுடைய கோபம் தேசத்துக்கு வரும் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இப்போ இப்படி ஒரு கேள்வி, ரட்சிக்கப்பட்ட நாம ஆண்டவருக்கு ஒரு மரணம் சும்மா இருப்பாரா? கோபம் வருமா வராதா? உங்களுக்கு வீட்டை கோபம் வருது, சிலருக்கு கோப சுபாவமே வளர்ந்து போய் அது வேற பிரச்சனை. திறந்தாலே கோபம் தான், அது வேற பிரச்சனை. ஆனா ஏன் கோபம் வருது நமக்குள்ள? நம்ம விட்டு நமக்குள்ள எரிச்சல், வேலை பளு, பொருளாதார பிரச்சனை, ஆர்த்திக பிரச்சனை, கஷ்டம், கர்த்தரோடு தொடர்பு இல்ல, பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இல்ல. அதனால என்ன நடக்குது? கொலையெல்லாம் பண்றாங்க, மனுஷிய கழுத்து அறுக்குறாங்க, மனுஷனுக்கு மேல கல்ல தூக்கி போற ஆளுகள், என்ன இல்லையா, புள்ளைய அடிச்சு கொள்றாங்க, வெளியே இல்ல நம்ம தேசத்துல நடக்குது. என்ன புள்ளைய போன வச்சுன்னா அது போய் தூக்கு போட்டு சாவு. மனுஷிய பக்கத்து வீட்டுக்காரன் விக்கிறான், போதை வசு அடிக்கணும்ன்றதுக்கா புள்ளைய விக்கிறான், மோசமா போச்சு. காரணம் தேவ கோபத்தில இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியும். வாசிங்க எல்லாரும் 18ஆம் வசனத்தை. சாத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லா விதமான மனுஷருடைய அபபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து என்ன செய்யலாம்? வெளிப்படுத்த. புதிய மொழிபெயர்ப்பிலே வாசிக்கிறேன், தேவனுடைய கோபம் பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுக்கு எதிராக மக்களால் செய்யப்படும் அனைத்து பாவங்களும் பிழைகளும் தேவனுடைய கோபத்துக்கு காரணம். அவர்களிடம் உண்மை இருக்கிறது, ஆனால் தமது பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்புவதற்கு அவளுக்கு விருப்பம் இல்லாது இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு தான் செய்கிறது பாவம் என்று அனைவருக்கு விளங்குகிறது, ஆனாலும் அதை விட்டுவிட விருப்பம் இல்லை. நான் செய்கிறது பிழை என்று விளங்குகிறது, ஆனாலும் அதை விட்டு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. அதனால தேவனுடைய கோபம் பரலோகத்தில் இறங்குறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப விளங்கணும் ஏன் ஆண்டவர் இப்படி இலங்கைய உலகத்தை கைவிடுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய வேலைகள் படு மோசமாய் இருக்கிறது. எங்களுடைய திரைச்சேரியில் இந்த பணத்தை கொள்ளையடித்ததுனாலே ஒரு 2 பிள்ளைகளின் அப்பா முந்தின நாள் தன்னைத்தானே தற்கொலை செய்திருந்து விட்டார். முதல் நிசா தருவதற்கு பியா திவினசாகத்தா. அவர் 2 பொம்பளை பிள்ளைகள் ஒரு பிள்ளை அவருக்கு பேட்டி கொடுத்தது நியூஸ்ல. காந்த தருவன் திதினை கேரள வருவான். எங்கள் அப்பாவுக்கு நானும் அக்காவும் அம்மாவும் தான் உலகம். අපේ තාත්තාට මමයි අපේ දරුවනේ අම්මයි තමයි එයාට ලෝකේ කියලා. நாங்க குடும்பம்னு அப்படி அன்பா இருந்த குடும்பம். පවුල කියන්නේ අපි එලෙසට ප්‍රේමයෙන් සිටියා. எங்கள் தாத்தா இடையில விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளை கொடுத்த பேட்டியை கேட்கும் பொழுது எனக்கே மனசு உடைந்தது. අපේ සීයා අත්හැරලා ගියා කියලා දරුවා කතා කරන විට මටම හිතේ වේදනාවක් ඇති. சில மனிதர்களுடைய கதையை கேட்டு அந்த மனுஷன் நல்லா படித்த நல்ல ஒரு இலங்கைக்கு வேண்டிய முக்கியமான நபர் இறந்து போனார். பாருங்க, மனுஷ தன்மையே இல்லை. இன்றைக்கு සමහර මිනිස්සුන්ගේ ඕගෙන ඇසින ලැබුණා මව්වගේ යාපත් කෙනෙක් නේ බලන්න මේ වගේ දේවල් අසන තරමට නැති. இதனாலே தேவ கோபம் வரும், நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். මේ නිසා දෙවියන් වහන්සේ ද්වේෂ ස්වභාවය වෙනවා. பணத்துக்காகவோ பதவிக்காகவோ உலகத்துக்காகவோ கர்த்தரையும் அவருடைய வேதத்தையும் நாங்க துக்கப்படுத்த கூடாது. முதல் වෙනුවෙන් නම්බු නාමයේ වෙනුවෙන් பதவி වෙනුවෙන් අපි දෙවියන් වහන්සේව දුකටපත් කරන්න ඕනේ. சபைகள் கள்ள உபதேசத்துக்கும் பணத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் களியாட்டுக்கும் கொடுக்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் கோபப்படுவார் என்பதை
மறந்து போய்விடக் අද ලෝකයේ ලෞකික දේවල් වලිතා ලෞකික කියන්නේ අපවිත්‍ර දේවල් නිසා පසුපස යන අය වෙනුවෙන් ස්වාමීන් වහන්සේගේ දේට විරුද්ධව ත්‍යාගන එක ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் என்பதனால நாம செய்கிற எல்லா பாவத்திற்கும் ஆண்டவர் ஒத்துழைப்பார் என்ற தவறான நம்பிக்கையுடனாய் வாழ்ந்து விடக் கூடாது. දෙවියන් වහන්සේ නිහඬව ඉන්නවා කියලා අපි කරන හැම පාපේ වැරදිවට උන්වහන්සේ එකඟ වෙයි කියලා நான் செய்கிற பாவத்தை ஆண்டவர் கண்டும் என்ன மன்னிக்கிறார் என்று நீ இன்னும் விளையாடுவையா இருந்தா கர்த்தர் ஒரு நாள் உன்னை தண்டிக்கும் பொழுது நீ மனம் திரும்ப சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்து போய்விடக் මොකද හැමදේම ස්වාමීන් වහන්සේ නුඹවල සිටිනවා කියලා සෙල්ලම් කරන සිටිනවා නම් පස්සිතවිලි වෙන්නත් අවස්ථාව නොලැබෙන එක අමතක. தேவ கோபம் இன்றைக்கு உலகத்திலும் இலங்கையிலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் வெளிப்பற்ற கூடாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ දේශභාවය කිතුණු පවුල වේවා ලෝකෙ වේවා එලි නොවන පිණිස අපි ප්‍රවේශ විය යුතුයි. நீங்க எல்லாம் நல்லவர்களா இல்லையா? ඔබ යාපතයිද නැද්ද? சொல்லுங்க. நாங்க நல்லவர்களா இல்லையா? අපි යාපද නැද්ද? கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நல்லவர்கள் இருக்கிறோம். ටික ටික අපි எங்களுக்குள்ள கெட்டதும் இருக்குதான். නපුරු நாங்க இயேசு இல்ல. අපි යේසුස් වහන්සේ නොවේ. நாங்க தவறு விடுகிற பழக்கம் எங்களுக்குள்ள இருக்கு. අපිට වැරදි සිදු වෙනවා තමයි. கோபப்படுற பழக்கம் எங்களுக்குள்ள இருக்கு. කෝපය වෙන ගතිගුණ තිබෙන சில வேளையில நாம சில நேரங்களில் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். සමහර විට අපි වෙනස් වෙන්න අවස්ථා ஆனாலும் නමුත් நாங்க நல்ல பழக்கம் ஒரு 25 விதம் தான், கெட்ட பழக்கம் ஒரு 75 இருக்கு. අයපදේ යාපදේ අත්තපක් සිදු වෙන්න පුළුවන්. ஆனாலும் டெய்லி அதை சமாளிச்சேன்னா அதுக்கு பால் ஊட்டி வந்து அதை வளர்த்து கொண்டிருக்க கூடாது, சமபோசா கொடுத்து. නමුත් හැමදාම මේ වැරදි හදාද පෝෂණය කරලා ඒක වර්ධනය කරන්න ඕන නැහැ. அதுகளை வீசணும். ඒවා අයින් කරන්න ඕන. பவுல் என்ன சொன்னா, நான் அனுதினமும் சாகுறேன். පෞතුමා කියනවා දවස් පුරාම මැරෙනවා. சாப்பாடு இல்லாம சொல்லல, ආහාර නොමැති කිව්වේ නැහැ. வசதி இல்லாம சொல்லல, පාසුතාව නොමැති කිව්වේ නැහැ. தண்ணி இல்லாம சொல்லல. වතුර නොමැති කිව්වේ என் නැහැ. மாம்ச கிரியைகளுக்கு நான் அனுதினமும் செத்து கொண்டிருக்கிறேன். මගේ මානසික ක්‍රියාව නිසා දවස් පුරා මම මැරී සිටිනවා. இப்ப பாருங்க, குணவதியக்கா அண்ணே வந்திருக்கிறாங்க. குணவதியக்கா முந்தி பார்த்த ரம்யாவுக்கும் இப்ப பார்த்த ரம்யாவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ඉදා බලපු ළමයාට சொல்லுங்க பாப்பா. වෙනස්කම තිබුණා. சொல்லுங்க ஒமாயிர, கொஞ்சமாவது மாறி இருக்கிறதா இல்லையா? ටිකක් කර වෙනස් වුණාද නැද්ද? முந்தி சரியான பிடிவாதக்காரியாவில் இருந்திருக்கலாம். කලින් එයා මුවන් භාවයෙන් සිටින්න පුළුවන්. இப்ப ஆண்டவர் இயேசு அவளை மாற்றுகிறார். දැන් ස්වාමී යේසුස් වහන්සේ අයව වෙනස් කරනවා. அல்லேலூயா.